இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை. முடிந்தது. யோவான் 19:30. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த புனித வெள்ளியன்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தான் சிலுவையில் நின்று மொழிந்த பொன்மொழிகளிலே 6வது வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆங்கில வேதாகமத்திலே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸோ when Jesus had received the source wine, he said, "It is finished." And bowing his head, he gave up his spirit. இதிலே கூறப்பட்டிருக்கிறது சோஸ் ஒயின் என்பதாக. சோஸ் ஒயின் என்று சொல்லும்போது இதனுடைய அர்த்தம் புளித்த திராட்சை ரசம், அதாவது அமிலமாக மாறிய திராட்சை ரசம். இது ஒரு மதுபான வகையை சாரும். இரண்டாவதாக NIV வேதாகமத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, when he had received the drink, Jesus said, "It is finished." With that, he bowed his head and gave up his spirit. இந்த வேத பகுதியிலே பானம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய இதை குறித்து தெளிவாக அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை நாம் வாசித்து பார்க்கும்போது, when Jesus therefore had received the vinegar, he said, "It is finished," and he bowed his head and gave up the ghost. இங்கே பார்க்கும்போது வினீகர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வினீகர் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் தமிழிலே புளிங்காடி அல்லது காடி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எத்தனால் நொதித்தல் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு அமிலமாகும். அதாவது புளிப்பு தன்மையுள்ள இது ஒரு நீர்மம். இது எதற்காக நாம் பயன்படுத்துகிறோமே ஆனால், உணவு பொருட்களை பதப்படுத்தும்படியாக நாம் இதை பயன்படுத்தி வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தாகமாக இருந்த சமயத்திலே இதை கொடுத்தார்கள், ஆனால் அவர் அருந்தவில்லை என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார்? முதலாவதாக நாம் பார்க்கும்போது, டு சேவ் த சின்னர்ஸ், அதாவது பாவிகளை ரட்சிக்கும்படியாக.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் என்பதாக. இந்த உலகத்திலே ஆதாமின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் பாவிகளாக நாம் மாற்றப்படுவோம். எனவே பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக, டு ரிவீல் காட்ஸ் லவ். தேவன் இந்த உலகத்திலே தமது அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, டு டெஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். அதாவது இந்த உலகத்திலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது பிசாசு அவர்களை வஞ்சித்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதன் நிமித்தமாகவே இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பாவ ஆத்துமாக்களாய் மாற்றப்படுகிறோம். எனவே 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, டு டை ஆஸ் a ransom. அதாவது மனுகுலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே விலைக்கரைமையாய் தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே, மனுஷ குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் கடந்து வந்தார். எனவே இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, டு ஃபுல்ஃபில் த லா. அதாவது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்குதலுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வந்தார். 6வதாக நாம் பார்க்கும்போது, டு டெஸ்டிஃபை டு த ட்ரூத். அதாவது உண்மையை சான்றுரைக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 37வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திலே நான் வந்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சத்தியத்தை குறித்து, அதாவது உண்மையை குறித்து
சாட்சி சொல்லும்படியாக இந்த உலகத்திலே வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இறுதியாக அவர் சொல்கிறார், டு preach the gospel to the poor. எளியோருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 மற்றும் 19 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் எதற்காக தான் வந்தேன் என்பதை குறித்து அவர் சாட்சி பகருகிறதை பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் அவர் காணப்பட்ட சமயத்தில் அந்த உலகத்தில் ஒரு மனித அவதாரம் எடுத்தார் என்று பார்க்கின்றோம். மனித அவதாரம் எதற்காக அவர் எடுத்தார்? ஒரு மனுஷனின் நிமித்தமாக இந்த உலகத்திலே பாவம் வந்தபடியினாலே அவர் பாவத்தை போக்கும்படியாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். எனவே தான் இறுதி மட்டும் இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க மட்டும் அதற்காக அவர் தன்னையே அவர் தயார்படுத்தி கொண்டார். இந்த சிலுவையிலே அவர் மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்திலே தான் ஒரு மனிதன் என்பதை அது எடுத்து காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், முடிந்தது என்பதாக. அதாவது ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, இட் இஸ் ஃபினிஷ்ட். கிரேக்க பதத்திலே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டட்டலிசாய், அதாவது முடிந்தது என்று சொல்லுகிறார். அதைப்போல டெலியோ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கம்ப்ளீட்டட், அதாவது நிறைவு பெற்றது. அதைப்போல டெலியோ அதாவது ஃபுல்ஃபில்ட், நிறைவேற்றியது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டெலாஸ் என்பதாக சொல்லப்பட்டு, அதாவது எண்ட், முடிவு. தேவன் இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் என்பதை நாம் முதலாவதாக சிந்தித்தோம். இங்கே எது முடிவு பெற்றது? முதலாவதாக his purpose is finished, அதாவது அவருடைய நோக்கம் முடிவு பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. அதைப்போல கிறிஸ்து தன்னுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, his activities are finished. அவர் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எவைகளோ அவைகளெல்லாம் முடிவுற்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, his mission was finished, அதாவது அவரது பணியை அவர் நிறைவு செய்தார் அல்லது அவைகள் எல்லாவற்றையும் முடிவுக்குள் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக
he finished the God's request. தேவன் இந்த உலகத்திலே அவரை எதற்காக அவர் அனுப்பினாரோ அதற்காய் தான் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்தார். அதாவது இந்த உலகத்திலே பாவம் இருந்தது, பாவத்தும் மக்கள் நிறைந்திருந்தார்கள். எனவே பாவத்தை நீக்கி ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற நாம் இன்றைக்கும் பாவத்தில் உழந்து போயிருக்கிறோமா? ஒருமுறை கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. இரட்சகராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தால், அவர் தேவன், அவர் நினைத்திருந்தால் இந்த பாடுகளை எல்லாம் அவர் அனுபவித்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் தன் ஜீவனையே விலைக்கிரயமாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பணிகளிலே நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? ஒருமுறை கூட நம்மை ஓய்ந்து ஆராய்ந்து பார்ப்போமாக. எந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு திருச்சபைகளிலே அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம், வீரர்களாக இருக்கிறோம், உத்தியோகர்களாக நாம் இருக்கிறோம், அதே போல ஊழியர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் இந்த வேளையிலும் கூட அவருடைய பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட நம்மை ஒருமுறை கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளாய் இந்த உலகத்திலே காணப்பட்ட எங்களை மீட்கும்படியாய் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உம்மையே நீர் ஒப்புக் கொடுத்து இறுதி வரையிலும் உடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் மட்டும் நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக கடந்து வந்தீரோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே நீர் முடிவரச் செய்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய ஜீவித நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் மட்டும் எங்கள் ஆண்டவருக்காக வாழும்படியாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட எல்லா நேரங்களிலேயும் நாங்கள் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உமக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழும்படியாக எங்களை ஒருமுறை கூட அர்ப்பணம் செய்வோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஏதாவது உமக்கு நாங்கள் பின் சென்றிருப்போமேயானால் ஏதாவது ஒரு காரணத்தினாலே ஆண்டவரே உம்மீது வைத்த அன்பிலிருந்து உம்மீது வைத்த விசுவாசத்தில் இருந்து குன்றி போயிருப்போமேயானால் இந்த நாளில் இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்காக வாழ, உமக்காக ஏதாவது ஒன்றை செய்கின்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.